இப்போ இருந்தா வழி பறக்குதா இல்லையோ நிறைய முகூர்த்தம் மட்டும் வந்துருதுங்க. ஒரே நாளே 2 3 ஃபங்க்ஷன் வச்சா எங்க தான் கிளம்புறது? அதுவும் இந்த 2 குட்டி பசங்களை வச்சுட்டு கிளம்பவே முடியல. கிட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லிங் பேக் மட்டும் போதும், மொபைல் வச்சுட்டு எடுத்துட்டு போயிடலாம் ஜாலியா. இப்போ கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கே ஒரு பெரிய பேக் தேவைப்படுது. ஸோ அதை இருந்து பேக் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. மதுரையில் மாமியாரோட தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் அண்ட் பொண்ணு மாப்பிள்ளை கோவிலில் தாலி கட்டிட்டு நாங்கள் என்டர் ஆகும்போது அவங்களுமே சேர்ந்து என்டர் ஆயிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கும் ஒரு விஷஸ் போட்டோஸ் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அடிச்சு பிடிச்சி கிளம்பியாச்சு இன்னொரு ஃபங்க்ஷனுக்காக. மார்னிங் எந்திரிச்சோம் இல்லையா, ஸோ அந்த டயர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் என் கோ சிஸ்டர் என்னோட பையன் எல்லாருமே ஜாலியாக சாங்ஸ் கேட்டு வைப் ஆகிட்டே போயிட்டு இருந்தோம். ஃபைனலி தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோயிலில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் 2 ரீச் ஆகிட்டோங்க. பார்த்தா ஹெவியான லஞ்சு அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மண்டபத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் அண்ட் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர பிளசன்ட் ஃபீலில் நாங்கள் எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு எந்த ஒரு டயர்டும் தெரியாமல் அகெயின் வீட்டுக்கும் திரும்பி போயிட்டோம். டடா பாய்.